நான் இங்கே வந்தோடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது இல்லை அக்னி. அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் அது பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னோன்னே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார், அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார், கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி சாருடைய 25th ஃபிலிம் அப்படின்னு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இவ்வளோ நபர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் ஸ்பெஷல் திஸ் மொமெண்ட் இஸ் ஃபார் யூ? பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்டு கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்துருந்தோம் நான் 3 படம். கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார். ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல. தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாகிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போகிறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில். அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றார். என்னன்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா. நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமையே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது. அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில்
பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்றைக்கி காலங்கத்தில் நேற்றெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்கத்தில். நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார். உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்கன்னுவேன். காரணம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதை பற்றியும் படிக்காமல் உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க. நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார். எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பார்க்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் பார்க்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை சொல்லு. கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போகலாம். 3வது மாதம் ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்குது படம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் விஜயானி சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பார், சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா, இல்லை சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டார். அதுதான் விஜயானி சார். உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும். நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும். அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசணும்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு ஜெட் மாதிரி சர்றன்னு போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்கள் வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல. நாங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்தில் யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் அவர் கூட தனியாக போகும்போது நான் சொன்னேன், சார் எங்கே சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்குறேன். சார் அவர் ரொம்ப ஷை டைப்பாக இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்காருனாரு. அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுறதில்லை, நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறதில்லை நினச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நீங்கள் இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமாவிலே மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதில் அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்கள் எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம், ஒரு தீவிரமான காதலராக. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. செல்முருகன் சார், இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாகவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததுன்னு சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்வேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார மாதிரி தெரிஞ்சுறாரு. ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதுக்கே கரெக்டா இருக்கும் சார். டைம் ஷெட்யூல் போடுறேன் கதிர். ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி இல்ல சார், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற. கண்டிப்பா பேசணும். ட்ரைலரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர். வணக்கம். சக்தி திருமகன் அருண் பிரபு.
ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான் 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது, இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறையா மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச் மார்க் ஃபில்ம்ஸ். யூ ஆர் நாட் அ ஆர்டினரி டைரக்டர், டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஈவன் தான் இதில் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாறுதோ ஃபேண்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி அதானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன். நான் டிஃப்ரெண்ட்டான டைரக்டரில் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கேன். அதுக்காகவும் எஸ் அ டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பட் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், காலையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்கள் அவ்வளோ ரசித்தோம். உங்கள் 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில் நூறுசாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்தை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்கன்னா வில் பி ரியலி ஹாப்பி. ஒரே ஒரு அப்டேட் தான், அதில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுச்சோ டெஃபினட்டாக அதை விட 1 இன்ச்சாவது அதிகமாக இதை எக்ஸைட் பண்ணுவாங்க. சூப்பர் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு அப்டேட் போதும் சார். வேறு லெவலில் இருக்குது. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நாங்கள் தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். சூப்பர் சார். நாங்கள் அதுக்காக காத்துட்டே இருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சசி சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி சாரோடைய 25வது திரைப்படம். தனஞ்சயன் சார் சொன்னார் ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவர் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அதனால் வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். நான் ரொம்ப விஜய் ஆண்டனி சாரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது புது இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜய் ஆண்டனியுடைய ஆஃபீஸ் கதவு திறந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆஃபீஸாக விஜய் ஆண்டனி சாருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வள்ளிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டாக அப்படி தெரிஞ்சுக்கலாம். அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபு பற்றி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜய் ஆண்டனி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமாக வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லாக இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்கும். இப்போல்லாம் வந்து அந்த 100வது நாளுங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாருடைய கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாமல் போயிருக்கு. ஆனால் விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு
விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடச்சி, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் நம்மளை விட பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குனருடைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறையா டைம் பார்த்த திரைப்படம் அருவி. அந்த படத்துடைய ப்ரெசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை, பெரிய ஃபேன் அருண். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அதை முழுமையாக கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளராக ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்லை நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளோ வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குதுல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனாக இருக்கார். ஸோ அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கலை, லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல விஜயாண்டி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில் நானும் ஒரு அங்கமாக இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடையேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிச்சயமா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம்ல. கண்டிப்பா. ஆமா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மித்ரன் சார், we would like to hear from you. நீங்க சொல்லுங்க, ஹவு ஸ்பெஷல் இந்த தருணம் உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட நான் வந்து உத்தமபுத்திரன் பண்ணேன், 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார். ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அது மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், தனுஷ் சார் மாதிரி தான். திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்தில் எந்த சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சுருவார் ஃபோனை. அது மாதிரி தான் வரும். சார் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, யார் சார் ஹீரோயின், ஹீரோ யார் சார் கேட்டு டக்குன்னு ஃபோன் வச்சுருவார். ஸோ எப்பயும் போல் ஒரே மாதிரி பழகிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 25 படங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 25 படம் தனித்தனியாக தெரியுது. எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன், காளி. நான் நிறைய படங்கள் பார்க்கல, ஆனால் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சரளமாக வந்துகிட்டே இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது உங்கள் படத்துலேயும் இருக்குது. முக்கியமாக புது இயக்குனருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. தனஞ்சயன் சார் சொல்லிட்டாரு, அவர் அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் படம் மட்டும் இல்லை சார், அந்த ஆரண்ய காண்டம், அருவி, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவார். அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த விஷயங்கள் தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது. இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார். 25 ரொம்ப கம்மி, நிறைய படங்கள் பண்ணுங்க. என்னோட விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிஎன்ஆர் சார், உங்கள் ஸ்டைலிஸ் பயங்கரமா இருக்கு, ஸ்வாகியா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, வாட் யூ விஷ் டு சே? அதுக்கும் அவரு தான் காரணம். அப்படியா? அதுக்குமா ஸ்டைலிஸ்டாகவும் இருக்கீங்களா? சார் எவ்வளவு பரிமாணங்கள் சார்? இல்லை, இன்ஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறேன். முதல்ல சஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சஷி கூட மறந்துருப்பார். அவரோட முதல் படம், ஐ மீன் உங்கள் காம்பினேஷனில் டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு முதல் படம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஜெமினி ஃபிலிம்ஸ்லேருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சஷி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சஷிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்கள், மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்களில் அதிகமாக மியூசிக் பண்ண நான் தான் டேரக்டர்ஸில் 3 படம் பேக் டு பேக் பண்ணோன்னு நினைக்கிறேன். நினைத்தாலே நிற்கும், யுவன் யுவதி அண்ட் ஹரிதாஸ். இல்லை, அதில் வந்து எனக்கு விஜய் ஆண்டனினா முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னென்னா அந்த சர்ப்ரைஸுங்கிறது தான். திடீர்னு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது இந்த பன்னாரஸ் பட்டு கட்டி பாட்டு அந்த கம்போசிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது விஜய். நீங்கள் அதாவது லிரிக்ஸ் வந்து அப்போ ரொம்ப, அதாவது எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டோம், கம்போசிங் போயிட்டோம். ஈஸியாரில் அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று போனோம்ல, அங்கே போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே இல்லை, சும்மா கீபோர்ட் வந்துட்டிங்க, லிரிக் பேப்பர்னும் வரல, எதுவுமே வரல. விஜி ஸ்டார்ட் பண்ண நம்ம எதாவது பேசுவோமான்னு பேசுவோம். இல்லை வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு. 4 லைன் தான் கொடுத்தாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற ஒரு 4 லைன் இருக்கும் இல்லையா, அதுதான் டக்குன்னு எடுத்தார். பேப்பரை பொறுத்தோடனே நேராக பாட ஆரம்பிச்சார். பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படி, மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு போட்டார். சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னோடனே என் மனசை கெடுத்தா, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் என்னன்னா கண்டினியூஸாக அப்படியே அந்த ஃப்ளோவில் வராரு. மேலே பியா பியா பியான்னு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அதுதான் ஹூக் லைனாக இருந்தது.
அது நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த படம் காப்பி ரெடி ஆகிடுச்சு. டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அந்த டீம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு ஓப்பனிங் கிடச்சது காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனி தான். ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், அதில் ஒரு ஆல்பமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அழகாய் பூக்குதே சாங்கு. ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனாக பெரிய பிளானிங்கும் நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பற்றி பேசுறது கம்மியாக தான் இருக்கும். பட் மோரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இது தான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது யுவனி உதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் உங்களை முதல்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதை தான் ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது பட் குமார் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுப்பேன் விஜய் அப்படின்னு, ஈஸியாக போகலாம் அப்படின்னு. போயிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த அண்ணா ஃப்ளேவர் கரெக்டாக போகும்போது சொல்கிறாரு, குமார் நான் நடிக்க போகிறேன் படத்தில் அப்படின்னாரு. என்ன இது 2வது சர்ப்ரைஸ் பெருசாக இருக்கே அப்படின்னு. பட் அந்த டைமில் நான் அவரை பயங்கரமாக எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன்ல அது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவர் இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடித்து வந்து தூள் கலப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய். அண்ட் உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ இது பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணுட எல்லாம் ஒன்றுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன் தட் வே ஐ திங்க் ரியலி ஷுட் தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரு. நான் அவரை மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை. பட் உங்கள் அருவி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த படம். அந்த ஒரு எனக்கு தெரியும் அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக பண்ணியிருக்கீங்க. நான் இந்த வாழ் படம் நான் பார்த்ததில்லை. பட் ஐ நோ ஐ ஹர்ட் அபவுட் இட். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னோ லைக் அவர் சொல்லும்போது ஒரு இன்டர்வியூஸ் அவங்க போய் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி பேசுகிற மாதிரி, நம்ம டேரக்டர்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அதிகபட்சமாக அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர். அது எப்பவுமே நான் மியூசிக் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கவே மாட்டார், எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப தைரியமாக சண்டை போடுவார், நம்மளுக்கெல்லாம் போடுவார். அது மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க எனக்கு அவருடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு. அவர் வந்து இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இதுக்கப்புறம் நான் மியூசிக்லேயும் வந்து இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்களும் அதுக்காக வெறித்தனமாக வெயிட்டிங். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி நீங்கள் 2 பேரும் ஈஸியாக போயிட்டு வரணும், நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். தேங்க்யூ சார். வாயிசன் என்ன ஒரு எனர்ஜி உங்கள் தமிழ்னாலே ஒரு. இவர் பாடினது எப்படி தெரியுமா இருந்தது? இவர் பாடினது எப்படி இருந்ததுன்னா பின்னாடி ஃபயர் போகுதுல்ல அந்த மாதிரி இருந்தது. ஆமாப்பா, தீயா இருந்தது. எனக்கு என்னோட தமிழ் ரொம்ப பிடிச்சது. வாயிசன் ஹாய். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க தமிழ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புலாம் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னன்னா? உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததோ? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல. ஒரு அண்ணிட்ட என் அண்ணாட்ட எப்படி கேட்பணும், சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோன்னு கேட்குற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். அப்படின்னா நான் பாடல அண்ணா சொல்லுவார், லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்ல ஒரு எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. அப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் ஃபேஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எது தேவையோ அதை எடுத்துருவார். அந்த எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டிடுவார். முகத்தில் அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு புதுவாளாக போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாமல் ஸ்மூத்தாக அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி ஓட்ட மாதிரி ஸ்மூத்தாக அப்படி என்னை பாட வச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு குழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டு தான். அது 100% உண்மைதான் கதிர். ஆனா எனக்கு இவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அப்படி ஓரமா போய் பேசுங்க. அப்படி சொல்லலப்பா, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. அல்லாக்கும் அன்புறோம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வாகிஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஸோ
விஜய் ஆண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து நான் விஜய் ஆண்டனி சாரை பார்த்துட்ருக்கேன். நான் முடிஞ்சோடனே வந்து விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார். அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். லைக் விஜய் ஆண்டனி சார் வந்து எப்போவுமே எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் தூங்கவே மாட்டார். நான் அவர்கிட்ட கேள்வியாகவே கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களோட பெரிய ஃபேன் நான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களுக்காக சொல்லணும். எல்லாருமே வந்து உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் ஒரு வரையில் அழகாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்னை டைரக்டராக அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க டைமில் வந்துட்டு 25 days ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்ஸஸ். அதில் ஒரு ஹீரோ 25th படம் பண்ணுறாருன்றது உண்மையிலே பெரிய சக்ஸஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபஸ்ட்டு ஆனால் சார்கிட்ட என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அவர் எதுவுமே தான் சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னுவார். ஆனால் பார்த்தனாக்கா ஒரு மண்டையில் சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே ஸ்டேஜில் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 25 படம் டைரக்டர்ஸ் இங்கே இல்லை. கண்டிப்பாக 20 டைரக்டர்ஸ் படம் புதுசாக நீங்கள் படம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். ஆமாம், நீங்களுமே உங்களுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, நீங்களே இந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது தான். சூப்பர் சார், ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி 50வது படத்துக்கு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கொலைகாரன் படத்தை பண்ண ஆண்ட்ரூ சார் இங்கே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், அவரோட பயணிச்சிருக்கீங்க, எவ்வளோ முக்கியமான தருணம் இது? ஐம் கிளாஸ்மேட் ஃப்ரம் காலேஜ். அவருடைய காலேஜில் கிளாஸ்மேட் ஆக்சுவலாக விஸ்காமில். உண்மையான ரியூனியனா சார் அப்போ இது? ஆமாம், அதான் சொன்னேன். உண்மையான ரியூனியன் நினைக்கிறேன். உண்மையான ரியூனியன் மாதிரி தான் சீரியஸாகவே. பட் இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துக்கு இதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸையும் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. பட் ஐ கால் ஹிம் ராஜா ஃப்ரம் காலேஜ் டைமில் இருந்தே. தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படித்து அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில் பார் வந்துட்டு தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு ஒரு ஆஃப் ஆஃப் மை. ஏன்னா இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. பிச்சைக்காரன் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுலேருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ளே திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனால் உண்மை என்னென்னா, காலேஜ் முடித்த டைம் அவர் மியூசிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் ரேண்டமாக 2 months 3 months ஒரு வாட்டி கேப்பில் நாங்கள் அப்படி மீட் பண்ணிக்குவோம். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம், இதெல்லாம் சுக்கரன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்போ வேற எங்கேயோ போகணும், இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு போகலான்ட்டு, நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 2 months நாங்கள் பேசலை. அது அந்த ஒரு மாதிரி லென்த் இன்டர்வல்ஸில் தான் மீட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மாதம் கழிச்சு கேஷுவலாக வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம், அப்போ யாரோ ஒருத்தங்க அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரை பற்றி தெரியுமா அப்படின்னோடனே, ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், என்னாச்சு அப்படின்னோடனே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் குவைட் ஷாக். அதுக்கப்புறமா என்னென்னு விசாரிச்சு பார்த்தா, அன்னைக்கு என்னை கூப்பிட்டுட்டு நான் வரல, அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு. ஹி மெட் வித் அ வெரி சீரியஸ் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கோமால இருந்து வெளியே வந்து, அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருசாக காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்னு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, கோமாலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, அப்புறமா தான் சுக்கரன் நடந்தது. அதுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா, அங்கேருந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி, அதுலேருந்து ஒரு பாயிண்டில் பார்த்தா பிச்சைக்காரன் 2ல் வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸாக ஹி ஹஸ் பீன் சர்ப்ரைசிங் மீ வித் திஸ்
இது அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவருடைய என்ன சொல்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜா. ரியலி எனக்கு வந்துட்டு நிஜமாவே யூ பீன் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய நான் வேற ஒரு லெவலில் வந்துட்டு வச்சு பார்க்குற அந்த ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க, இதோ உங்க கூட படித்து வந்திருந்தாலும். பட் அதை தாண்டி நிஜமாவே சக்தி திருமகனை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்த உடனேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது, அந்த மாதிரி ஓப்பனாகவும் சொல்லிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலன்ட்டு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு லெவல் சந்தோஷம், இவர்கிட்ட அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்குது அப்படின்ட்டு இமீடியட்டாக அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம், எனக்கு என்னமோ ட்ரெய்லரே அவ்வளோ இன்ட்ரிகிங்காக இருந்தது, இது வந்த உடனே நான் பார்க்கணுன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அருணுடைய யுவர் அனுஸ் நெவ்யூ ஆர் கசின் எனக்கு தெரியல. ஸோ ஷி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் யூ ஸோ மெனி டைம்ஸ். நாங்கள் மீட் பண்ணும்போது அருவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே, அண்ட் புஷ்க காயத்ரி அவங்களும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி. ஸோ திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் சக்தி திருமகன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் புரியுது. இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் ஹீலர்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ விஷயங்களை ஹீல் பண்ணியிருக்கீங்க, ஹீல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு சார். யூ ஹேட் குவைட் அ ஜர்னி. நிஜமாவே ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். கோடியில் ஒருவன் டைரக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2016 வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம், படம் வந்து சென்சாரில் பேன் ஆயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எல்லாமே இருந்தது. அது நான் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், அடிக்கடி பேசிகிட்டே இருந்தார், நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன் படம் பார்த்தனால யாருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறமா விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசினேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஊரே புகழ்ந்தாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசினதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் ரெண்டு பேரையுமே இணைச்சிது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 படம் ஹிட்டு கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினச்சாலும் இங்கே இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து இந்த டைட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தால் அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கு விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்க்கெட்டோடு இருக்கிற ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒருவன் ஒரு கதை பண்ணி சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னேன். கோடியில் ஒருவன் வந்து ஆக்சுவலாக என்னென்னா மற்ற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சார் ஒரு 1 இயரில் முடிச்சுவார். அவர் செம ஸ்பீடு, 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகாது. கோடியில் வந்து கோவிட்டில் மாட்டிக்கிச்சு. 2 வருஷன்றதுனால வி ஹேட் டு ட்ராவல் ஃபார் அ லாங் டைம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லேயே ஃபஸ்ட்டு லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சார் கோவிட். ஆனால் அது கோவிடா இல்லை ஜுரமானு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்லை, ஆனால் ஜுரம், பயங்கர ஜுரம். அப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்கில் கிரியேட் ஆகல. அந்த ஜுரத்தில் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சு, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சார் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய பேர் வெளியில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து மறந்துருக்கும், அது சொல்ல வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஸோ எங்கள் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய படம் சாரை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சோடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு. ஆக்சுவலாக செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சோடனே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியாக மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் 2-3 வாரங்கள் இருந்துச்சு. அப்புறம் சாரோட கோடியில் ஒருவன் படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்லோவாக ரீபில்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, தனஞ்சயன் சார், இன்ஃபினிட்டி கம்பெனி, கமல் போகரா சார், ராஜா சார், இவங்களாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க.
இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்துடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சார் தனியாக பண்ணிட்டு இருந்தார், அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு இருந்தார். மோதரையோ ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில் பண்ணும்போது அவங்க லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த படத்தில் அவர் எடுத்த மெனக்கெடல், அது மூலயமா என்ன ஒரு ரொம்ப சேஃபாக டேக் கேர் பண்ணிட்டு, ஒரு கிரியேட்டர் எவ்வளோ பார்த்துக்கணுமோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இதெல்லாமே பண்ணதுனால எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஃபேக்குன்றதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷம் பழகினா கூட அந்த ஃபேக்குன்றதே இல்லாமல் ரொம்ப 100% ஓப்பனாக திமுரா தில்லா இருக்கிற ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோடியில் ஒருவன் தான் அவர். ஸோ அதனால் வி லவ் யூ ஆல்வேஸ் சார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்கள் அருண் கூட படம் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ட்ரைலர் தெரியா இருந்தது, செம மாசாக இருக்குது, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஐ அம் வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வி வாண்ட் கோடியில் ஒருவன் 2 சார். எனி அப்டேட் சார்? ஓகே சார். We are waiting for that. Thank you so much sir. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சரியில்லான மூமெண்ட்டு. என்னென்னா எங்கள் அப்பாவோட நான் கடைசியாக பார்த்த படம் சுக்கரன். அப்போ நான் முதல் படம் பண்ணிவிட்டு அவரோடய ஒர்க் பண்ணி அவரோட ஃபைண்டில் இருக்கின்றது எனக்கு ரொம்ப சரியில்லான மூமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களோட படம் பண்ணது. என்னென்னா சாரோட 25th ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான். ஆக்சுவலாக 25வது படம். ஆனால் நீங்கள் இந்த விஷயமே ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் அவரோட படத்தோட ரெஃப்ளெக்ஷனுமே இருக்குது. நான் அருணுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் போகிறேன். எனக்கு ஹீரோ ஹேண்டில் பண்ணோம் எப்படின்னு அருண் நிறைய டிப்ஸ் தான் கொடுத்தேன் சார். படத்தை நாங்கள் பிளான் பண்ணும்போது முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான் முழுக்க. ஏன்னா அவர் சப்போர்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு தெரியல எப்படி நான் அவருக்கு இப்படிக்கான, ஆனால் என்ன அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அந்த உண்மையாகவே சக்தி திருமகன் சார் நீங்கள் தான் சார். சக்தி திருமகன் நீங்கள் தான். நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரீவியஸ் படம் ஜென்டில்மேன் நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம், நல்ல விமர்சனங்கள் வந்தது. அதே மாதிரி லாயருக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரோமியோவாகவே வந்திருக்கீங்க விநாயக் அவர்களே, நீங்கள் சொல்லுங்க. நான் கூட ஒரு பாட்டு பாட தான் வந்தாருன்னு நினச்சேன். அப்புறம் தான் குத்து பார்த்தா தான் தெரியுது. சார் லவ் யூ சார். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோவை பார்த்து. க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ என்னோட ஜேர்னி சாரோட அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சாரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் சாரோட ஹியூமனிட்டி. அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பார். ஸ்டார்டிங் ஃப்ரம் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஃபேம் இருந்தாலும் சரி, ஃபேம் இல்லைனாலும் சரி, அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர். அதில் வந்து சார் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் படம் முடிஞ்சு ஒரு வருஷம் நான் அப்போ தான் ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு 1 இயர் இப்போ தான் ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், அப்படி ஒரு ஹியூமனாக இருக்கும்போது இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அது சாராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு ஹீரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுன்றதை நிறைய உங்ககிட்டேருந்து உங்களோட கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொல்லி கொடுக்காமலே. ஐ திங்க் அதுதான் நிறைய பேருக்கு வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங் ரோமியோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே சாருக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிக்கும் டேரக்டரா அப்படின்னு. ஆனால் என் மனசில் எனக்கு தெரியும் நான் இல்லை அங்கே ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அதுதான் அருண் பிரபு சார். அவர் தான் அவரோட ஃபேவரட் டேரக்டர். எப்போவுமே அவர் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே. அண்ட் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு நான் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே சார் ஃபைனலி ஒர்க் பண்ணுறாரு அருண் பிரபு சாரோட அப்படின்னு. ஏன்னா நான் ட்ரீம் வாரியர்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கனம்ல அப்போ கீழே அருவியோட ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம், ஷூட்டிங்காகலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாருங்க, அவர் 5D கேமரா எடுத்து ஷூட் பண்ண போயிடுவார் மாண்டாஜ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பிடிக்கும் அருண் பிரபு சாருக்கு ஃபிலிம் மேக்கிங். அவ்வளோ கட்ஸு இருக்குன்னா ஒரு படம் எடுக்க இது வேணும் அது வேணும்னு நம்ம குறை தான் சொல்லிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தேவையில்லை. படம் எடுக்க மனசு இருந்தால் போதும், வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணி அந்த படம் அருவி பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறைய தாட்ஸ் என்ன நம்ம ஒரு சினிமாக்குள்ளே வரும்போது தானே மூளை ஓப்பன் ஆகும் கொஞ்சம், எல்லாரை பற்றி, மனுஷங்களை பற்றி, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது. அப்போ வந்து சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கும் போது நம்ம ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணு, நம்மளை வந்து கிறுக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு
இருக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது அப்போ தான் அருவி வந்தது. ஓப்பன் பண்ணி விட்டு யோசிடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தாட்ஸ், அவ்வளோ ஃபிலாசபி அபவுட் வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அங்கேருந்து தான் ஓப்பன் ஆச்சு மைண்டு. ஓகே, இப்படிலாம் கூட யோசிக்கலாம், ஓகே இப்படி தான் யோசிக்கணும் போல் அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னும் போது வாழன்னு ஒரு படம் எடுத்தீங்க. அதில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தீங்க. பட் தட் வாஸ் ஸோ டச்சிங் ஃபிலிம் சார். ஒவ்வொரு சாங்கு, ஒவ்வொரு லிரிக்ஸு, அது வந்து தன்னை பற்றி, உலகத்தை பற்றி, மக்களை பற்றி, அன்பை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே ஒருத்தரால் அப்படி ஒரு படம் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ நோ சக்தி திருமகன் ஒரு யூஸ்வலான பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லை. அதுலேயும் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க. அதில் வந்து இட் ஹேஸ் அ பர்பஸ் டு convey to the audience. கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே தட் இட் ஷுட் ட்ராவல் ஃப்ரம் யுவர் ஹார்ட் டு ஆடியன்ஸ் ஹார்ட் அண்ட் இட் ஷுட் பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் யூ அண்ட் அருண் பிரபு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படின்னு. ஆனாலும் இன்னைக்கு பாராட்டு விழாவில் தான் இருக்கோம் நம்ம. அதனால் நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகளில் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்றைக்கி 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி, அவங்களாவது கைத்தட்டினாங்க அதுக்காக. ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லையா சார்? அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகராகல, ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமாக நிற்கலை, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் சொன்னார்ல இப்போ, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர். பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன்னு உங்கள்கிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்கள்கிட்ட எப்போ சொன்னேனா அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்கலாம். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்கணும். நான் வந்து நல்ல நடிகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன்னு உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குனர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் வந்து அருண் பிரபு. இந்த மேடை வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசினது சலீம் விழாவில். சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். ஒரு அந்த படத்துக்கு நிர்மல்குமார்னு பேர் வச்சிருந்தார். அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்றனால அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கனெக்ஷன் என்னன்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் வந்து இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சுருக்கிறார். அதனால் இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆஃபீஸ்லேருந்து நான் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூ, இன்றைக்கி மதியம் ஒரு இன்டர்வியூ இருந்தது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்களா? இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமணம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு.
சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமகனார். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமகனாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார், ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார், கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். September 19th என் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சாரோட 25th ஃபிலிம், அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். தேங்க்ஸ் சார். தனஞ்சயன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். நிறைய ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது லேட்டாக க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்றைக்கி ஒரு படம் 100 சாமியோட படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சயன் சார் மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள். அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன். விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். நான் தூங்கலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அது உண்மையிலுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கினோட ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான். சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது. விஜய் ஆண்டனி கூட ட்ராவல் பண்ணோன்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். இல்லை சார் அதான் சொல்ல மாட்டேன் சார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்ண்ணே. லாஸ்ட் டேவும் சொன்னார், பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. இல்லை ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜய் ஆண்டனி சார். இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ புரியாதோ தெரிஞ்சுக்கோ. அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே லைட்டுக்கே வரமாட்டார். ஷெல்லி சார். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக இவ்வளோ பேரை பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஷெல்லி சார். அவர் ஒர்க்கை பேசும் பாருங்க, ஒரு சீனும் அவ்வளோ கிராண்டு. ஏன்னா இந்த ஆஃபீஸு ஒரு வீடு மட்டும்தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஷார்ட் இவங்க 2 பேர், அருண் சார் அப்புறம் இவங்க ஷெல்லி சாருக்கு, ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடா ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஷார்ட் முடித்தோன்னே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இவர் ஷார்ட் மானிட்டர் பார்ப்பாரு. இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேலே இருப்பார், கேமராமேனு ட்ரெயினில் இருப்பார். போய் இவரோட பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். ஏதாவது பேசணும்ல, பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக ஏதாவது கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ரிகர்சல் பாப்பீங்க. எங்களுக்குள்ள இவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ஒன் மோர் போனோமா,
அவ்வளோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு பாண்டிங்னுவாங்கல்ல சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமான்னு. அவங்களுக்குள்ள என்னன்னா இல்லை இது இந்த ஷார்ட் ஓகே ஒரு க்ளோஸ்அப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியா சார் மைக் வச்சிருப்பாரு. இவர் மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பேக்கப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு சின்ன இது பண்ணிடலாம் சார் சரி ஓகே சார் அப்படின்னா. அதாவது இது என்ன நம்ம விவேக் சார் தனுஷ் சார் சொல்லுவாங்கல்ல சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்கன்னு இங்கே அப்படியே உள்ட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்கள் ஓப்பனாக பேசுங்க நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்கீங்க சார். ஜெலி சார் கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் தேங்க்ஸ் சார். சார் நல்ல க்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கூட உங்க க்ரூல இணைஞ்சு கொஞ்சம் இந்த ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் படம் சைலண்டாக இருக்கும் படம் பேசும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நம்ம அனைத்து கெஸ்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே சாரை பார்த்து வளர்ந்தவன் நான். அண்ட் அப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் சும்மா பின்னாடி கூட இல்லாமல் இந்த மாதிரி நேரில் ஸ்டேஜில் வந்து பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் அதே மாதிரி சார் சக்தி சார் அருண் பிரபு சார் நான் வந்து உங்கள் வீடு எத்தனையோ தருணங்களில் பேசியிருக்கேன் பார்த்துருக்கேன். பட் நான் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. நான் கேட்டதை வச்சு என்னுடைய நல்ல படம் நல்லா இருக்குன்றானா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுக்கணும். எனக்கு ஏன்னா சார் வந்து ரொம்ப அமைதியானவர். நீங்கள் பேசி நீங்கள் பார்க்க மாட்டீங்க கத்தி பார்க்க மாட்டீங்க. என்ன மாதிரி நான் தான் சொன்னேன் அப்பவே சொன்னேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த ஃபயர்லாம் சுத்தமாக இல்லை. ரொம்ப அமைதியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை கொடுத்தாரு அப்படின்ற போது எனக்கு மைண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட். ஆமாம் ஏதோ ஒன்று ஆச்சு மண்டேக்கு. அண்ட் அதுக்கு வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற டீம் ஷெலி சார் அண்ட் என்டையர் எடிட் டீம் அவர் ரூம் வச்சுருப்பார் நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லோரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும் ஆக்டிவாக. ஆனால் அந்த ரூம்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 5 பேர் அந்த ரூம்குள்ளே போனாலே 10 கண்கள் உங்களை பார்க்கும். இவன் யாரா தேவையில்லாமல் நம்ம இடத்துக்குள்ளே வரான் நம்ம ஆசிரமத்துக்குள்ளே என்ட்ரா வர நம்ம ஆசிரமத்துக்கு 10 கண் அப்படியே பார்க்கும். சரி ஓகே அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன். பட் ஜென்ரலாகவே சார் உங்கள் அருவி வால் இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன். வால் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டகோளாறு பண்ணி விட்டுருச்சு அந்த 2 படமும் இன்னும் நல்ல விதத்தில். அண்ட் ஐம் ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பற்றி சொல்லணுன்னா பேசலாம். ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப புதுசு. ஒரு 5 வருஷமாக தான் நான் இருக்கேன். அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களில் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்மேன் டீம் பீப்புள் எல்லாருக்கும் பேடாக செட்டில் பண்ணுறது போகிறது வருது. ஒரு படத்தை கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ ஆஃப்லைட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது சரி ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்குது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உள்ளே வந்து பின்னாடி பார்க்கும்போது தான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கூட கிடைக்கல, எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராமல் இல்லை ஒழுங்காக அது மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் விஜயாண்டி சாரை பார்க்கும்போது அது எப்படி இத்தனை வருஷமாக இம்பெக்கபிளாக 25 படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அதை ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அவர் படத்தை ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியாக ஒரு பொருளாக பார்ப்பீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை, அது 9 மாதம் சுமந்து பார்த்துக்கிற டேரக்டர் தான் அம்மா அப்படின்ற போது நீங்கள் ஒரு படத்தை அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. அது அவர் பார்த்துக்கிற விதம் கூட ஒரு தகப்பனா ஒரு அம்மாவாக எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிற விதம். அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் அவர் டேரக்டருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பார். எல்லாரும் எக்காரணத்து கொண்டும் எப்படி சொல்கிறது இந்த ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் ஆகாமல் 1000 இருந்தாலும் 1000 பிரச்சனையாக இருந்தாலும் அவர் முதுகில் சுமந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்தில் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷனில் நான் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறேன், அவங்களும் எனக்கு சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி கூட நிறைய படங்களில் இணைந்து வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சக்தி திருமகன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். நான் அப்போ பார்த்ததே ஒரு ரஃப்பான கட்டை பார்த்தே நான் அந்தளவுக்கு அமேஸ் ஆன ஒரு படம்.
இப்போ முழுசாக வந்து நிற்கும் போது எப்படி பதறடிச்சு ஆடியன்ஸை வந்து வைக்க போகுதுன்னு தெரில. ரியலி awaiting that moment and once again to entire cast and crew ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க and thank you once again. Thank you so much. நீங்க சொன்ன மாதிரி நாங்களுமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அண்ட் மீரா விஜய் ஆண்டனி பிரசன்ஸ் அடுத்ததாக உங்களுடைய படம் பூக்கியும் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்காகவும் நாங்கள் வெறித்தனமாக வெயிட்டிங். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட் as well. Thank you. All the best. மூணு பேருமே சொல்லுங்க, how excited are you for the release? நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Narendra sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசுங்க. ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ், உன் லைட்டிங், உன் கேரவான் அண்ணன் வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்டேஜ் தென் மீ. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Reni, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you. சூப்பர். Thank you. 3 பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷஸ். படம் 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு,
நான் வந்து விஜய் ஆண்டனி சார். இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார். நீங்கள் இவ்வளோ சுருக்கமாக பேசுங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலேயே நாங்கள் பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்லை சார், அப்படி பதட்டப்படாது. நீங்கள் பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்கள் பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ரால இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்தில் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்தில்? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவார். இல்லை பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பற்றியும் நீங்கள் ரசித்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர் ஸ்காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுவாங்க. சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலம் கால போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற. அதான் சார், கொஞ்சம் காது கேட்காது சார். நீ ஏன் ஓரமா நிற்கிறா? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். பசங்க புலி உரும்புது. புலி உரும்புது, புலி உரும்புது. அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5. ஏன் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜில் 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 ஜில். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அது நீங்க பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாருன்னு சார். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட. ஷூர். சரி, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பார், ஏன் உச்சி மண்டு இல்லை சுருங்கு ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார், நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாகிடுவார். சார் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். சார் சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு தான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார். தேங்க்யூ. உங்களுக்கு பேனர் வைக்கிறது நான் தான். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி, ஏதோ வருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக
அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார், மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம், பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேறு வேறு லெவலில் தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக் மாற்றிடலாமா? இது ஓகேவா? ஓகே. ஏதோ கேபிள் கட்டாக இருக்கு போட்டிருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். ஓகேவா? இப்போதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வரலையா? இப்போதான். இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணு. கேபிள் வரலையா? 1 2 1 2 வருதுங்களா? 1 1 1 2 வரலங்களா? 1 2. ஹலோ செக். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கதிர், எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுனீங்கன்னா இந்த திருஷ்டி கழிஞ்சிடும். வந்துருச்சா? வந்துச்சு சார். வரலையா? சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பரா பாடுவார் சார். அவர் பாடினார்னா மைக் வராத போது தான் பாட சொல்லுவியா? என் டேலண்ட் வேஸ்ட் பண்ண பாக்குறேன். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தானே சொல்ல முடியும். இப்போ வந்துச்சா? இல்லையா? இல்லைங்க. என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட்டாக இருக்குமா? ஒன் டூ 1 2 1 2. ஷிக். ஓகேவா? ஓகேவா? ஓகே. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். வரல. இந்த மைக் கேக்குதா? இல்லை மைக்கில் இல்லை, அங்கே போகிற சிக்னல் ஏதோ பிரச்சனை. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஆல் ஓகே? சாரி. ஒருத்தர் இல்லைன்றாரு. வரலையா? வருதா? சார் ஒரே நிமிஷம். மைக் வருதுன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. வருது. ஓகே, போயிடலாமா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போல் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார், பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது, ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்தில் மட்டும்தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாம். பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம். அது ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண, நான் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க, நடித்தவங்க, டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலியராக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பிருத்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார். அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக.
ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகெயின் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். நூறுசாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி தெரியக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனை விட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேறு பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த 2026 வேறு பிளான்ஸ்னா எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மாதிரி க்யூரியஸாக இருக்குது சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், யார் அதை விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷுவாவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. சார், ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் கேங்ஸ்டர், யார் ஹஸ்லர், யார் ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்கே உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கறோம்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்டத்துல யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா படத்துல எல்லாம் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறோமா அதுல? சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி? என்ன பார்த்தே சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கேருந்து செலக்ட் பண்ண சொல்கிறீங்களே எப்படி? அவங்கள பாவம்ப்பா கம்பேரிட்டிவ்லி. வேணாம் விட்டுலாம் சார். தேங்க்யூப்பா. ஓகே சார். இப்போ வந்து நாங்கள் வந்து சார்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு. அதான் ரீசன். சார், இந்த படம் வந்து நிறையா பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, இது மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்க, எடுத்துக்கலாமா? சூப்பர் சார். நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதில் நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு.
இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்லில் பெரிய ஓட்டை விழுவும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான், ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நிச்சயமாக சார், இன்னும் மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார். அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டைரக்டராக நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடித்தா தான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க்யூ. சரி சார், அப்புறம் இப்படி கேட்குறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு, செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி, கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. சரி, மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி பிரச்சனை க்ளோஸ். ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா, மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே. ஆனால் உங்க மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சார், இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு, என்ன கோத்து விடலான்னு பார்க்குறியா? சரி, ஓகே சார். நீங்கள் வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்ருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பாக. கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால் உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேறு யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். நீங்கள் 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம் சார். இப்படி எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. நியாயமா பேசுறாரு, அப்புறம் என்னது கதிர்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஷூர். எஸ், வெரி ஹாப்பி டு see you again sir.
எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். ஸோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக, how it started and how it's going. ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸாக தான். மைண்டு மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையிலே நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கலை. மைண்டு மாற மாற உள்ள எண்ணங்கள் மாற மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கேன். சார் இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் ஏன் இருக்கீங்க ஆக்சுவலா? சார் இல்லை சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சதி பண்ண மாதிரி தெரியுது. சார் இல்ல இல்ல சார், இவ்வளோ பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்று பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க்யூ. ஓகே ஓகே சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.